நான் ஆச்சாரிய தாத்தாச்சாரியம், உன் அடிமை இல்ல. ஐயோ குருஜி, நல்லா யோசனை பண்ணிக்கிங்க. நீங்க மண்டி போடுறீங்களா இல்ல தூக்கு மேடையில ஏறி மண்டைய போட போறீங்களா? சீக்கிரம் பண்ணுப்பா. பண்ணுவாரு. சரி, மண்டி போடுறேன். இப்போ அது சொல்ல என்ன யோசிச்சு வச்சிருக்க? இப்பதான் நீங்க பேசுறது லேசா கேக்குது. இருந்தாலும் என் காதுல சரியா விட மாட்டேங்குதே. விட்டா ரொம்ப தான் பண்ற. இது என்னால முடியாது. என்ன கேவலமானவன் நினைச்சியா? இவனே சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனால என்னடா பண்ண முடியும்? இப்பதான் நல்லா கேட்டிருக்கு. எங்களுக்கு எனக்கும் என்ன அது சொல்லு. சீக்கிரமா என்ன எப்படியாவது காப்பாத்திடுறாமா. நீங்க உயிர் வாழணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? நிஜமா தானே? அப்படின்னா நான் இனிமே என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்காம அதை அப்படியே செய்யணும். ஏன்? சரி 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 சரி, இப்ப நம்ம உடனடியா சுல்தான் கிட்ட பேசணும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்யணும். என்ன பேச சொல்றேனோ அதை மட்டும்தான் பேசணும். சரியா? எனக்கு சம்மதம். அப்படியே பண்றேன். உன் பேச்ச நான் மீற மாட்டேன். ராமா, நீ என்ன பண்ண சொல்றியோ அதை தான் பண்ண போறேன். நீ என்ன பேச சொல்றியோ அதை தான் பேச போறேன். சரிங்க ஆச்சாரியாரே, எனக்கு அதுவே போதும். இருந்தாலும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க. நல்லா யோசிச்சாச்சு, நான் சொல்றத மட்டும் செய்ய. சரிப்பா. நீங்க எல்லாரும் ஒரு தடவை என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்து நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறோம். தயக்கம் வேண்டாம், தாராளமா சொல்லுங்க. ஆனா கருணை காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது, அதோட செஞ்ச தப்ப மன்னிச்சிடுங்கன்னு சொல்லக்கூடாது. இதை தவிர நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம். உங்க 2 பேருக்கும் தூக்கு உறுதி. என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. மன்னிக்கணும் சுல்தான் மகாராஜா, இருந்தாலும் நீங்க உங்க முடிவை மாத்தி தான் ஆகணும். என்ன தைரியம் உனக்கு? இந்த மாதிரி எதிர்த்து பேசினா என்னால் அதை பொறுத்துக்க முடியாது. என் முடிவை மாத்திக்க சொல்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? நான் ஒரு தடவை முடிவு எடுத்ததுதான். மாத்திதான் ஆகணும். மாத்த முடியாது. மாத்திதான் ஆகணும். ஒருபோதும் முடியாது. வர அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நான் உங்களை தூக்குல போட போறேன். அமாவாசையில தூக்கு போட முடியாது. முடியும். அன்னைக்கு மட்டும் முடியாதுங்கிற. அதை முடிச்சு காட்டுறேன். அன்னைக்கு மட்டும் வேண்டாம். எங்க 2 பேரையும் நாளைக்கே தூக்குல போட்டுடுங்க. நீ என்ன உளற ராமா? சாவு நம்மளதான் தேடி வரணும். நாம சாவு தேடி போக கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களை தூக்குல போட்டுடுங்க. அல்லாஹ், என்ன பேசுற நீ? சீக்கிரமா சாக துடிக்கிற ஒருத்தனை இப்பதான் முறையா என் வாழ்க்கையிலேயே பாக்குறேன். நான் சொல்றது உண்மைதான் சுல்தான். நீங்க சொல்லுங்க ஆச்சாரியாரே, அப்பதான் நம்புவாரு. ஆமா ஆமா, முடிஞ்ச வரைக்கும் எங்களை சீக்கிரமாவே தூக்கு மேடையில ஏத்துறீங்க. நாங்க உடனடியா சாகணும்னு தோணுது. சீக்கிரமா செய்யுங்க. ஏன் இப்படி சொன்ன? சீக்கிரமா கொண்டுடுங்க. முடிஞ்சா இப்பவே எங்க குருஜி தூக்கு மேடையில ஏத்திடுங்க. இந்த பூமியில கொஞ்சமாவது பாரம் குறையட்டோன்னு எங்க நல்ல மனசு குருஜி ஆசைப்படுறாரு. சீக்கிரம் கொண்டுடுங்க. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் மகாராஜா. அனுமதி கேட்டு நேரத்தை வீணாக்காத. சீக்கிரமா என்னன்னு சொல்லு. அது நாங்க 2 பேரும் சாகறதுக்கு முன்னாடி எங்க கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா போதும். உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. என் குருநாதர் சொல்லுவாரு. நான் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? குருஜிக்கு ராஜ நர்த்தகியோட நடனத்தை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை. நல்ல வலுவா போட்டாரு. அவர் ஆமான்னு சொல்றாரு. அதோட அவருக்கு அறுசுவை உணவு வேணும்னு சொல்றாரு. சுருக்கமா சொல்லணும்னா, வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். அதுக்கப்புறம் சந்தோஷமா தூக்கு மேடையில ஏறுவோம் இல்லையா குருதேவா? கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எங்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும். அதுக்கப்புறமா நாங்க சாகறோம். நம்ப முடியாத அளவுக்கு என்னால பொறுத்துக்க முடியல. ஆச்சரியமா இருக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் மீதி இருக்கு. அதுக்கப்புறம் தூக்கு மேடையில ஏறி தூக்குல தொங்க போறீங்க. அப்படி இருந்தும் அதை நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. உங்களை நிச்சயமா பாராட்டியே ஆகணும். சரி, நான் ஒன்னும் இரக்கம் இல்லாதவன் கிடையாது. உங்களோட இந்த கடைசி ஆசைய நான் நிறைவேற்றுறேன். நன்றி சுல்தான் அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. பாத்தீங்களா குருதேவா, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதுவே நடந்திருக்கு. இனிமே நீங்க சந்தோஷமா தூக்கு மேடையில ஏறலாம். பாபா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கே.
சாகறதுக்கு இவ்ளோ துடிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு ஏதோ பரிசு கிடைச்சா மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல பாபா, எனக்கு என்னவோ இது சதியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஹுசூர், உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். பனேகான், உத்தரவு ஹுசூர். இவங்க கேட்கறதுக்கெல்லாம் உடனே ஏற்பாடு பண்ண. இவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைவேத்த. அது மட்டும் இல்ல, இவங்களை கடுமையா கண்காணிங்க. சரிங்க ஹுசூர். ரொம்ப நன்றி மகாராஜா. ரொம்ப நன்றி. இவங்க திட்டம் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும். கிழவனுக்கு வந்த வாழ்வை பத்தியா? என்ன குருதேவா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நடக்கட்டும் நடக்கட்டும். உடம்ப நல்லா புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் சாகறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு. அல்லா, உங்களுக்கு இங்க எல்லாமே சௌகரியமா தானே இருக்கு. வேற என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. இல்ல இல்ல பாபா, எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். இப்போ எங்க வருத்தம் என்னன்னா, இந்த அமாவாசை எதுக்கு 2 நாளைக்கு அப்புறம் வருது? நாளைக்கு வரக்கூடாதா? எங்க ஆசை ஒண்ணே ஒண்ணுதான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தூக்கு தண்டனையை நிறைவேற்றி எங்களை மேல அனுப்பி வச்சிடுங்க. அல்லா, ராமா, உண்மையிலேயே என்னோட கதை இங்கதான் முடிய போகுதா என்ன? எவ்வளவு சீக்கிரம் எங்க 2 பேரோட கதையும் முடியுதோ அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அல்லா, அல்லா. ஆஹா, ராமா, பண்டித ராமகிருஷ்ணா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ஒருவேளை இதெல்லாம் என்ன மாட்டி விடுறதுக்கான சதி திட்டமா? ஆச்சாரியாரே, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. முதல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. உங்களை மாட்டி விட்டுட்டா நான் மட்டும் தப்பிச்சிட முடியுமா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். நாம சாக போறத நினைச்சு ரொம்ப கவலைப்படுறோம், பயப்படுறோங்கிற விஷயம் சுல்தானுக்கோ இல்ல அந்த பாபாவுக்கோ தெரிஞ்சிடவே கூடாது. அல்லா, எவனுக்காவது சாக போறன்னு தெரிஞ்சா அவனால எச்சிய கூட முழுங்க முடியாதே. ஆனா இவனுங்க வயிறு முட்டை நல்லா கொட்டிக்கிறானுங்களே. இவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா தோணுது. நல்ல வேளை சுல்தான் அவர்கள் அவர் முடிவை மாத்திக்கவே இல்ல ஆச்சாரியாரே. ஏன்னா முதல்ல அமாவாசை அன்னைக்கு நம்மள தூக்குல போடுறதா தானே இருந்தது. அது ஏங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. அத மறக்க முடியுமா? என்ன இது பாபா, என்ன இது? ஆச்சாரியாரே, ஒருத்தனுக்கு சாவு வந்தா இப்படிதான் வரணும். உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போய் சேரணும். நான் இந்த சந்தோஷத்தோட அப்படியே துள்ளி குதிச்சு தூக்கு கயிறுல தொங்க போறேன். இதை என்னால நம்பவே முடியல பாபா. இவங்களை கடுமையா கண்காணிங்க. சாகரத்துக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. என்னால பொறுத்துக்க முடியல. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் குருவே. நாளைக்கு நடக்க போறத நீங்க பார்க்க தானே போறீங்க. ரொம்ப சந்தோஷம். பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி நான் செஞ்சிருக்கேன். இப்ப அடுத்ததா என்ன பண்றது? இது வெறும் ஆரம்பம் தான் ஆச்சாரியாரே. இனிமேதான் இந்த திட்டத்துல நீங்க முக்கியமான ஒரு பங்கு எடுத்துக்க போறீங்க. ரொம்ப முக்கியமான கட்டம். அத பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு தெளிவா சொல்றேன். சரி. திட்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் நடிங்க. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செஞ்சா போதும். சரியா? இப்போ எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம். ஆரம்பிங்க. பாத்தீங்களா குருதேவா, நம்ம திட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. முடியாதா பின்ன?
நாம மரண வேதனையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மத்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். விருந்து, கலை நிகழ்ச்சி, நடனம் இதெல்லாம் இருக்கட்டும். உண்மையான சுகமே நாம செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா. நீங்க தான் உங்க கண்ணால பாத்தீங்களே, இந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள். நாம ஏன் மரணத்துக்காக இந்த அளவுக்கு ஏங்குறோம்ங்கிறது இங்க இருக்கிற ஒரு மடையனுக்கும் கடைசி வரைக்கும் புரிய போறதில்ல. அந்த பாபா ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அந்த ஆள் ஒரு தண்டம், எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். பெரிய இவன் மாதிரி நட்சத்திரங்களையே கணிப்பானா, பித்தலாட்டக்காரன். ஒருவேளை அவனுக்கு சக்தி இருந்தா நம்ம திட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கும். நாம அமாவாசை அன்னைக்கு ஏன் சாக விரும்புறோங்கிறத அவன் இந்நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கு தெரியுமா? ஆச்சாரியாரே, என்ன காரியம் பண்றீங்க? மெதுவா பேசுங்க, மெதுவா. இது ஒரு தேவ ரகசியம். இத பத்தி வேற யாருக்குமே தெரிஞ்சிடக் கூடாது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன். வர அமாவாசை அன்னைக்கு நாம இறந்து போயிட்டோம்னா நம்மளுடைய அடுத்த மறுபிறவில நாம மிகப்பெரிய ஆளுங்களாகவும் மிகப்பெரிய பணக்காரங்களாகவும் மிக சக்தி வாய்ந்தவங்களாகவும் மாறிடுவோம். எனக்கு இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னா, அந்த சுல்தான் நம்மள தூக்கு மேடையில ஏத்தி கொல்றதுக்கு முன்னாடி நாமளே ஒரு கயிறை தயார் பண்ணி தூக்கிடலான்னு தோணுது. எனக்கு சாக மனசு வர மாட்டேங்குது. நாம தப்பிச்சிருவோம்ல? கண்டிப்பா தப்பிக்க தான் போறோம். தயவு செஞ்சு அழாதீங்க. என்னதான் இருந்தாலும் மரணத்துக்கு இவ்வளவு ஆசைப்படக்கூடாது. நாளைக்கு காலையில சூரியன் உதிச்சதுமே நமக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் நாம சந்தோஷத்தோட உச்சிக்கே போக போறோம். நாம தப்பிச்சிருவோம்ல? ஆச்சாரியாரே அழாதீங்க. ஷோ ஷோ. ராமா, எதுக்காக சாவை இவ்ளோ ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? காரணம் உனக்கு காலையில தெரியும். இப்ப அமைதியா இரு. அந்த குற்றவாளிகளை அழைச்சிட்டு வாங்க. சரி ஹுசூர். இவங்க சந்தோஷப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல பாபா. சுத்தமா பொறுத்துக்க முடியல. ஆமா, இவங்க எல்லாரும் சாகரத்துக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அல்லாஹ் ஹுசூர், சில ரகசியங்கள் புதிர் மாதிரி இருக்கும். அதுதான் நட்சத்திரங்களோட விளையாட்டு. அதை நாம கவனமா கணிக்கணும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்க என்னைக்கு மரணம் அடைஞ்சா நம்ப முடியாத அளவுல அவங்க லாபம் அடைவாங்க. இவங்களோட வாழ்க்கையே மாறிடும். இறந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ்க்கை மாறும் பாபா? அல்லாஹ் ஹுசூர், அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. அதுல அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்கும் பாபா? அத உடனே தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது. அதை என்னால பொறுத்துக்கவே முடியல பாபா. கண்டுபிடிங்க. அல்லாஹ், நான் ஏற்கனவே நட்சத்திரங்களை கணிச்சு பார்த்துட்டேன். இன்னைக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். குருதேவா, என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப நாம மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கோம். அவ்வளவுதானா ராமா? இனிமே நம்ம சொர்க்கத்துல தான் சந்திக்க போறோமா? ராமா, நாம தப்பிச்சிருவோம்ல? புலம்பாதீங்க குருதேவா. இப்ப இதை விட்டா நம்ம கிட்ட வேற திட்டமும் கிடையாது, தப்பிக்க வேற வாய்ப்பும் கிடையாது. அப்ப சரி, இப்போ ஆரம்பிச்சிருவோமா? டேய் மணி, இந்த கிழவ தூக்குல துங்குற அந்த காட்சியை பாக்குறதுக்காக நான் ரொம்ப ஆனந்தமா காத்துக்கிட்டு இருக்கேன். அது பாக்குறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தெரியுமா? ஆனா இந்த சுல்தான் எதுக்காக தாமதப்படுத்துறாருன்னு தெரியலையே. நம்ம குருநாதர் உடம்புல சக்தியே இல்ல, அதனால அவரை தூக்குல போட்டா உடனடியா பேண்டு போயிருவாரு. சீக்கிரம் ஆகட்டும் சுல்தான் அவர்களே, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. அப்புறம் நீங்க என்னதான் முதல்ல தூக்குல போடணுங்க? முதல்ல நீ கிடையாது, அவர் அவசரப்படுத்தி எப்படியாவது முதல்ல நீ சாகணும்னு பாக்குறியா? இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான்
நான் உன்னை விட பெரியவன், அதிகமான ஞானமும் இருக்கு. நான் பெரிய மகான். முதல்ல நான் தான் தூக்குல தொங்குவேன். சுல்தான், நீங்க முதல்ல என்னதான் தூக்குல போட சொல்லணும். வாங்கய்யா, வாங்க. சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் முடியாது. நான் தான் முதல்ல தூக்குல தொங்குவேன். எனக்கு தெரியும். இது மூலமா கிடைக்கிற பலனை நீயே அனுபவிக்கணும்னு நினைக்கிற. அது நடக்காது. முதல் உரிமை எனக்கு தான் இருக்கு. நான் தான் முதல்ல தூக்குல தொங்க இல்ல இல்ல போறேன். இல்ல முடியாது. நான் தான் முதல்ல தூக்குல இல்ல, நான் தொங்குவேன். தான். இல்ல நான் தான் நான் தான் தொங்க போறேன். எனக்கு தான் முதல்ல முதல்ல உரிமை. நான் தான். எனக்கு தான் முதல்ல நான் உரிமை. தான். நான் தான். இல்ல எனக்கு நான் தான். தான். எனக்கு தான். தயவு செஞ்சு எங்க குரு தேவாவை சீக்கிரமா அந்த தூக்குல தொங்க விடுங்க மகாராஜா.